நாளில் புதிய நம்பிக்கையுடன் இன்றைய இறைவார்த்தை. அன்பு நேர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கங்கள். ஜீவவசனம் கூறுவோம், சகோதரரே சேர்ந்தே எக்காலம் ஊதுவோம். ஜீவவசனம் கூறுவோம், சகோதரரே சேர்ந்தே எக்காலம் ஊதுவோம். பாவிகள் மேலுருகி பாடுபட்டு மரித்த ஜீவாதிபதி இயேசு சிந்தை மகிழ்ந்திடவே ஜீவவசனம் கூறுவோம், சகோதரரை சேர்ந்தே எக்காலம் ஊதுவோம். பாதக பேயின் வலையில் ஐயோ திரள் பேர் பட்டு மடியும் வேளையில், பாதக பேயின் வலையில் ஐயோ திரள் பேர் பட்டு. அன்பு நேர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கங்கள். 70 அல்லது 80 வயது மதிக்கத்தக்க ஒரு வயதான ஜோடி அமைதியான ஒரு நடைபாதையில் நடந்து செல்வதை கற்பனை செய்து பாருங்கள். அவர்கள் கைகளை பிடித்துக்கொண்டு ஒருவரோடொருவர் பேசிக்கொண்டு செல்வதையும் அவர்களுக்கிடையே ஒரு ஆழமான பிணைப்பு இருப்பதையும் காண்கிறீர்கள். அவர்கள் தங்கள் வாழ்க்கையின் பெரும்பகுதியை ஒன்றாக கழித்திருக்கிறார்கள். அவர்கள் ஒருவருக்கொருவர் தமது அக்கறையையும் அன்பையும் வெளிக்காண்பிக்கிறார்கள். அதிகமான நேரத்தை அவர்கள் ஒன்றாகவே செலவிடுவார்கள் என்று நீங்கள் யூகிக்கலாம். ஆம், அவர்கள் ஒருவருக்கொருவர் தங்களை அர்ப்பணித்திருக்கிறார்கள். அவர்கள் அர்ப்பணிப்புடன் இருப்பதற்கான அறிகுறிகளில் ஒன்று அவர்கள் தங்கள் வாழ்க்கையின் பெரும்பகுதியை ஒன்றாக கழித்திருப்பதே. கடவுளுக்கு அர்ப்பணித்து வாழ்வது எப்படி என்ற தலைப்பு பற்றி இன்று நாம் சிந்திக்க இருக்கின்றோம். கடவுளுக்கு அர்ப்பணித்து வாழ்வது என்றால் என்ன? கொலோசியர் 4ஆம் அதிகாரத்தில் பவுல் கூறும் எளிமையான ஒரு வாக்கியம் உள்ளது. வசனம் 2. கொலோசிய பட்டணத்தில் உள்ள கிறிஸ்தவர்களை அவர் வலியுறுத்தி கேட்டுக்கொள்வதாவது: இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள். நாம் கடவுளுக்கு நமது அர்ப்பணிப்பை வெளிப்படுத்த பல வழிகள் இருக்கலாம். நமது மகிழ்ச்சி நிறைந்த ஆராதனை, அவருக்கு நமது முதல் பலன்களை கொடுப்பது, கடவுளுக்கு நமது காணிக்கைகளை ஏறெடுப்பது, தூய்மையான வாழ்க்கையை வாழ்வது, அத்துடன் நமது பேச்சிலும் செயலிலும் கடவுளின் சித்தம் நம்மை வழிநடத்த அவருக்கு நம்மை முழுவதுமாய் அர்ப்பணிப்பது என்பன இவற்றுள் அடங்கும். இப்படியாக கடவுளுக்கு நமது அர்ப்பணிப்பை வெளிப்படுத்த பல வழிகள் உண்டு. அதில் குறிப்பாக விழிப்புள்ளவர்களாயும் நன்றி உள்ளவர்களாயும் தொடர்ந்து ஜெபம் செய்யுங்கள் என்ற இந்த அம்சத்தை மட்டும் எடுத்துக்கொள்வோம். கிறிஸ்தவ வாழ்வில் கடவுளுக்கு அர்ப்பணிப்புடன் வாழும் வாழ்க்கையானது மிகவும் முக்கியமான ஒன்று. அர்ப்பணிப்பு என்ற சொல்லானது நாம் கடவுளுடன் தொடர்பு கொள்வதற்கும் ஜெபிப்பதற்கும் அவருடைய வார்த்தையை தியானிப்பதற்கும் வேத வசனங்களை படிப்பதற்கும் கடவுள் நம்மோடு பேச அனுமதிப்பதற்கும் வாழ்க்கையில் நாம் எங்கு போய்கொண்டிருக்கிறோம், கடவுள் நம்மை எவ்வாறு வழிநடத்துகிறார் என்பதை பற்றி தியானிப்பதற்கும் ஒதுக்கப்பட்ட ஒரு சிறப்பான நேரத்தை குறிக்கிறது. அர்ப்பணிப்பு என்பது கிறிஸ்தவர்களுக்கு மிகவும் முக்கியமானதாகும். ஏனென்றால் அது நாம் கடவுளின் கரத்தை பிடிக்க உதவுகிறது. நடைபாதையில் கைகளை பிடித்தபடி சென்ற அந்த ஜோடியைப் போல கிறிஸ்தவர்கள் பெரும்பாலும் தங்கள் விசுவாச நடையை குறித்து அல்லது கடவுளுடன் நடப்பது குறித்து அதிகம் அக்கறைப்படுகிறார்கள். நாம் கடவுளுக்கு அர்ப்பணிப்புள்ளவர்களாக வாழப்போகிறோம் என்றால் அது அவருடன் ஒன்றாக நடப்பதாகும். சிலர் தங்கள் வாழ்க்கையில் கடவுளோடு அவருக்கு அருகில் இருக்கவும் அவரோடு நடந்து செல்லவும் விரும்புகிறார்கள். அவர்கள் கடவுளின் சித்தத்தை உண்மையாய் பின்பற்ற விரும்புகிறார்கள். ஆனால் அவருடைய சித்தத்தின்படி வாழ அடியெடுத்து வைக்கும்போது, ஆண்டவரே, நீங்கள் அந்த வழியில் செல்லுங்கள், நான் வேறு வழியில் செல்வேன் என்று கூறி சென்று விடுவார்கள். கடவுள் மீதான அர்ப்பணிப்பு என்பது கடவுளுடன் இணைந்து வாழ முயற்சிப்பதும் அவருடைய ஆவி உங்களை எவ்வாறு வழிநடத்துகிறது என்பதை அறிந்து அதன்படி வாழ்வதும் ஆகும். இது உணர்வு சார்ந்த ஒரு விடயம் அல்ல.
அது உறுதியான தீர்மானத்தை பற்றியது. அந்த தீர்மானத்திற்கு ஏற்ப செயல்படுவது முக்கியமானது. நமது உணர்வுகள் அடிக்கடி மாறக்கூடியதாக இருப்பதால் நாம் நமது உணர்வுகளை சார்ந்து இருக்க முடியாது. கடவுள் தம்முடைய வார்த்தையின் ஊடாக நமக்கு சொல்லும் சத்தியத்தின் அடிப்படையில் நாம் வாழ வேண்டும். அதற்கு நாம் நம்மை முழுவதுமாய் கடவுளிடம் அர்ப்பணிக்க வேண்டும். நம்முடைய செயல்கள் ஒவ்வொன்றிலும் அர்ப்பணிப்புடன் உறுதியாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இன்றைய நமது உணர்வுகள் நாளை மாறக்கூடும். ஜெபத்தை பொறுத்தவரை இன்று சிலர் நாம் எத்தனை முறை ஜெபிக்க வேண்டும் என கேட்கிறார்கள். கடவுளிடம் அர்ப்பணிப்புடன் இருப்பது என்பது நாம் எப்போதும் கடவுளுடன் ஜெபத்தினூடாக தொடர்பில் இருக்க வேண்டும் என்பதை குறிக்கிறது. வேதாகமத்தில் நாம் எப்போதும் இடைவிடாமல் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. கிறிஸ்தவர்கள் தங்கள் மனதில் எப்போதும் கடவுளை தமது சிந்தையில் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். ஒரு விசுவாசி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கணமும் கடவுளுடன் பேசிக்கொண்டிருக்க வேண்டும். அவருடன் உரையாட வேண்டும். நாம் எத்தனை முறை ஜெபிக்கிறோம் என்பது மட்டுமல்ல, நமது ஜெபத்தின் தாக்கம், ஜெபத்தின் தீவிரம், நமது ஜெபம் எந்தளவு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வருகிறது என்பதையும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். பரிசுத்த வேதாகமத்தில் கடவுளின் இதயத்தை தொட்ட சில ஜெபங்களை நாம் காணலாம். உதாரணத்திற்கு மோசேயின் ஜெபத்தை குறிப்பிடலாம். இஸ்ரவேலர்கள் வனாந்தரத்தில் கடவுளுக்கு எதிராக கலகம் செய்தபோது அவர்களை அழித்துவிட வேண்டாம் என்று மோசே கர்த்தரிடம் மன்றாடினார். அதேபோல யோசேப்பின் சகோதரர்கள் அவரை கொடிய வறண்ட கிணற்றில் போட்டபோது அவர் அந்த குழியில் இருந்து உதவி கேட்டு அழுகையோடு கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். அன்னாளை பற்றி நாம் பார்ப்போமானால், அவள் ஒரு குழந்தைக்காக மிகவும் உருக்கமாக தனது வேதனைகள் அனைத்தையும் கடவுளிடம் கொட்டி மன்றாடி ஜெபித்தாள். கிறிஸ்டியன் டொமி டென்னி என்பவர் கடவுளை தேடுபவரின் பிரார்த்தனைகள் என்ற புத்தகத்தில் இந்த விதமான பிரார்த்தனைகளை குறித்து எடுத்துக்காட்டியுள்ளார். கடவுளுடனான உறவில் மிகவும் தீவிரமாக இருப்பவர்கள் மிகுந்த வேதனையின் மத்தியில் அவர்கள் இந்த விதமான மிக தீவிரமான உணர்ச்சியுடனும் அழுகையின் மனநிலையுடனும் கடவுளை அழைக்கிறார்கள். கடவுள் அதை பார்க்கும்போது அந்த விதமான ஜெபங்களினால் அவர் ஈர்க்கப்படுகிறார். ஒருவர் ஒரு பயங்கரமான சூழ்நிலையை எதிர்கொள்ளும் போது அவரது கதறுதல் நம் இதயத்தை தொட்டு அவர்களுக்காக நாம் ஏதாவது செய்ய வேண்டும் என்று நாம் உணர்வோம். அதுபோலவே கடவுளும் அதே வழியில் செயல்படுகிறார். நாம் கடவுளுடன் தொடர்பு கொள்ளவும் அவரை நோக்கி ஜெபிக்கவும் வேண்டும் என கடவுள் விரும்புகிறார். டொமி டென்னி தனது புத்தகத்தில் சொல்லியிருப்பது போல், நமது வேதனையான காலங்களில் மட்டுமல்ல, நாம் எப்போதும் அவரை பற்றி பிடிப்பவர்களாகவும் அவரை அறிய ஆழ்ந்த விருப்பம் கொண்டவராகவும் இருக்க வேண்டும். கொலோசியர் 4:2 ஜெபம் செய்வதற்காக நாம் நம்மை அர்ப்பணிப்பது பற்றி குறிப்பிடுகிறது. அங்கு ஜெபத்துடன் தொடர்புடைய மேலும் 2 வார்த்தைகள் குறிப்பிடப்படுகின்றன. ஒன்று விழிப்புடன் இருப்பது, மற்றையது நன்றி செலுத்துவது. இப்போது விழிப்புடன் இருப்பது பற்றி பார்ப்போம். நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விடயங்களில் ஒன்று, எதிரிகள் நமக்கு தீங்கு விளைவிக்கும் விடயங்களில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். எனவே விழிப்புடன் இருப்பது என்ற சொல்லை நாம் கவனமாக இருப்பது என்று புரிந்து கொள்ளலாம். ஒரு இடத்தில் ஏதாவது ஆபத்து இருக்கும்போது யாராவது நம்மிடம் கவனமாக இருங்கள் என்று சொல்லலாம். அதுபோல நமது ஆவிக்குரிய வாழ்விலும் நமக்கு ஆன்மீக எதிரிகளும் ஆபத்துக்களும் உள்ளன. நம்முடைய விசுவாசம் தாக்கப்படும் போது அல்லது சோதனையின் காரணமாக நாம் இறைவனிடமிருந்து வழிதவறி செல்ல நேரிடும் போது அல்லது பொருத்தமற்ற ஒரு உறவின் மூலம் நாம் தவறாக வழிநடத்தப்படும் போது அந்த ஆபத்தை காண கடவுள் நம் கண்களை திறக்க வேண்டும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். இந்த விதமான பாவ சோதனைகள் இணையத்தில் நாம் தவறான தளங்களுக்கு செல்வதன் மூலமும் நாம் தொடர்பு கொள்ள தகாத நபர்களுடன் தொடர்பு கொள்வதன் மூலமும் நேரிடலாம். எனவே இதை குறித்து நாம் ஜெபிக்க வேண்டும். மேலும் இந்த விடயங்களில் நாம் விழிப்புடன் இருக்க கடவுளின் உதவியை கேட்க வேண்டும். அதேவேளை விழிப்புடன் இருப்பது பற்றி மற்றுமொரு பக்கமும் இருக்கிறது. அது என்னவென்றால், நாம் நம்மை சுற்றிலும் உள்ளவற்றை குறித்து விழிப்புடன் இருப்பது.
கடவுள் நமக்கு முன்பாக என்ன செய்கிறார் என்பது குறித்து விழிப்புடன் இருப்பது, கடவுள் நமக்கு என்ன கற்பிக்கிறார், அடுத்து நாம் என்ன செய்ய வேண்டும் என அவர் விரும்புகிறார் என்பதை குறித்து கவனமாய் விழிப்புடன் இருப்பது. ஒருவேளை பிரச்சனையுடன் இருக்கும் ஒரு நபருக்கு ஆறுதல் வார்த்தைகளை சொல்லி அவருக்கு கடவுளின் அன்பை பகிர்ந்து கொள்ளும்படியாக ஒரு நபரை கடவுள் நம் முன்பாக கொண்டு வரலாம். அப்படிப்பட்டவர்களுக்கு இயேசுவின் அன்பை பகிர்ந்து கொள்ள நாம் விழிப்புடன் இருக்க வேண்டும். நான் என் வாழ்வில் கடினமான தீர்மானத்தை எடுக்க வேண்டிய சூழ்நிலைகளில் கடவுளிடம் ஜெபிக்கும்போது, ஆண்டவரே, தயவு செய்து எங்களுக்கு தெளிவை தாருங்கள், இந்த விடயத்தில் உங்கள் சித்தம் என்ன என்பதை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று கேட்கும்போது கடவுள் நமக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட தெரிவுகளை தரக்கூடும். எனவே கடவுள் நம்மை எங்கு அழைத்துச் செல்ல விரும்புகிறார் அல்லது அவர் நமது வாழ்வில் என்ன செய்ய விரும்புகிறார் என்பதை குறித்து அவர் நமக்கு தரும் சிறிய துப்புகளையும் அறிகுறிகளையும் நாம் விழிப்புடன் கவனிக்க வேண்டும். அடுத்ததாக, கடவுளுடன் அர்ப்பணிப்புடன் இருப்பது பற்றி கூறும்போது மற்றுமொரு அம்சமும் உள்ளது. அது நன்றியுணர்வுடன் இருப்பது. ஆம், கடவுளிடம் இருந்து வரும் எண்ணற்ற ஆசீர்வாதங்களை நாம் எண்ணி பார்க்கும்போது அது நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. நாம் சுவாசிக்கும் காற்று முதல் நம் இதயத் துடிப்பு வரை, நம்மை சுற்றியிருக்கும் மரம், செடி, கொடி, நீர், காற்று என இயற்கை வளங்களின் அழகு, இதுபோன்ற ஏராளமான விடயங்களுக்கு நாம் கடவுளுக்கு நன்றி செலுத்த வேண்டும். இவை அனைத்தையும் கர்த்தரே நமக்கு தந்திருக்கிறார். ஆனாலும் அநேக நேரங்களில் இந்த விடயங்களுக்கு பழகிப் போனவர்களாக எல்லாவற்றையும் நாம் மறந்து விடுகின்றோம். நாம் வாழ்விலே பெரிதாக நடைபெறும் காரியங்களையே ஆசீர்வாதங்கள் என்று அழைப்பதில் கவனம் செலுத்துகிறோம். உண்மையிலே கடவுள் நமக்கு எப்போதும் ஆசீர்வாதங்களை வழங்கிக் கொண்டே இருக்கிறார் என்பதை நாம் உணர வேண்டும். மேலும் நமக்கு நேரிடும் துன்பங்களுக்காகவும் கடவுளுக்கு நன்றி சொல்ல வேண்டும். ஏனென்றால் ரோமர் நிருபத்தில் துன்பங்கள் சகிப்புத்தன்மையையும், சகிப்புத்தன்மை பரீட்சிக்கப்பட்ட நற்குணத்தையும், பரீட்சிக்கப்பட்ட நற்குணமானது எதிர்பார்ப்பையும் உண்டாக்கும் என்று எழுதப்பட்டுள்ளது. எனவே கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை என்பது ஒரு மகிழ்ச்சியான அனுபவம். கடவுள் நமக்காக என்ன செய்கிறார் என்பதை குறித்து விழிப்புடன் இருக்கவும், நம் ஆவிக்குரிய வாழ்வுக்கு அழிவு ஏற்படுத்தும் காரியங்களை எதிர்த்து போராடவும், இயேசு கிறிஸ்துவின் மூலம் அவர் நமக்காக செய்தவற்றுக்காக நன்றி தெரிவிக்கவும் நாம் எப்போதும் ஜெபத்தில் தரித்திருக்கவும் வேண்டும். எனவே எப்பொழுதும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை வாழுங்கள். அன்பானவர்களே, இன்று நாம் வாழ்கின்ற உலகமும் நாங்கள் முகம் கொடுக்கிற சூழ்நிலைகளும் எப்படியானதென்று உங்களுக்கு தெரியும். ஒவ்வொருவரும் வெவ்வேறு விதமான சூழ்நிலைகளையும் சோதனைகளையும் பிரச்சனைகளையும் தினமும் எதிர்கொள்கிறார்கள். ஆகவே ஆண்டவர் மட்டுமே நாம் முகம் கொடுக்கும் எல்லா காரியங்களிலுமிருந்து நம்மை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எப்பொழுதும் நம்மை காண்கிறவராக இருக்கிறார். அதுதான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கும் பாடம். ஆகவே இறுக அவரை நாம் பிடித்துக் கொள்வோம், இடைவிடாமல் ஜெபம் செய்வோம். எல்லாவற்றிலும் இருந்து தேவன் நம்மை காக்க வல்லவராகவும், பாதுகாக்க வல்லவராகவும், விடுதலை அளிக்க நல்லவராகவும் இருக்கிறார். நாங்கள் ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பிதாவே, இந்த நாளிலே இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களிலே யார் யார் போராட்டங்களோடும் பிரச்சனைகளோடும் ஜெபத்தை மறந்து துன்பத்தோடும் இருக்கிறார்களோ, இந்த நாளிலே அவர்கள் உறுதியுடன் ஒரு முடிவை எடுக்கட்டும். என்ன வந்தாலும் இறைவா, உம்மை பிடித்து கொண்டு நாங்கள் ஜெபிப்போம், விடுதலை அடைவோம் என்று ஒரு தீர்மானத்தை எடுக்கட்டும். யார் யார் அந்த தீர்மானங்களை எடுக்கிறார்களோ அவர்களுடன் நீர் இடைப்பட்டு அவர்களுக்கு விடுதலையையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும்படி எங்களுடைய கர்த்தரும் மீட்பரும் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபம் கேட்டு நிற்கிறோம் பிதாவே. ஆமேன். தொடர்ந்தும் நீங்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருப்பதற்கு நன்றி சொல்கின்றோம். நிகழ்ச்சியை கேட்பது மாத்திரமல்லாமல் நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களையும் எழுதி அனுப்புங்கள். எழுத வேண்டிய முகவரி: இன்றைய இறைவார்த்தை, TWR லங்கா, தபால் பெட்டி இலக்கம் 2, புத்தளம். SMS அல்லது வாட்ஸ்அப் மற்றும் மிஸ்கால் மூலம் எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 07197799944 07197799944.
77 99 44. மேலும் எங்களுடைய TWR லங்கா ஃபேஸ்புக் வலைத்தளம் மூலமும் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி.